இப்போது நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு கோபண்ணா இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கோபண்ணா. வணக்கம். இப்ப செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. முதற்கட்டமா அதை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சியும் அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கையை தீவிரமா எதிர்த்த ஒரு கட்சி தான். இந்த ஜாமீன் குறித்த உங்களுடைய பார்வை, கருத்து? பாஜக ஆட்சியில கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கும் முடக்குவதற்கும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் மூலமாக பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சிபு சோரன், அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர், அங்கிருக்கிற அமைச்சர் சிசோடியா என்று படிப்படியாக, அதே போல தமிழகத்தில் அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்களை இதே பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அவரை வழக்கு பதிவு செய்து ஓராண்டுக்கு மேலாக அவர் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு ஒரு கொடுமையான ஒரு அடக்குமுறையை அவர் சந்தித்து இன்றைக்கு நீதிமன்றத்தாலே விடுவிக்கப்பட்டிருப்பது, ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதை நான் மனதார வரவேற்கிறேன். இந்த போராட்டத்தில் நெஞ்சிறுதியோடு அதை எதிர்கொண்ட செந்தில் பாலாஜி அவர்களை நான் பாராட்டுகிறேன். கொங்கு மண்டலத்துல என்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு பாடுபட்டு அதை உறுதி செய்தாரோ, 100% வெற்றியை பெற்று தந்தாரோ, அன்றைக்கே அவர் மீது அடக்குமுறை ஏவி விடுவதற்கு பாஜகவினர் திட்டமிட்டு செயல்பட்டதன் விளைவுதான் இந்த PMLA சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டது. ஆக இந்த அடக்குமுறையை நெஞ்சுறுதியோடு அரசியல் பேராண்மையோடு அவர் எதிர்கொள்வார், அதில் வெற்றி பெறுவார். அவருக்கு துணையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் MK ஸ்டாலின் அவர்களையும் நான் பாராட்டுகிறேன். இத்தகைய அடக்குமுறையை எதிர்கொள்கிற துணிவை திராவிட முன்னேற்ற கழக தலைமை பெற்றிருக்கிறது. அதனுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜியும் பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இத்தகைய எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் பாஜகவை எதிர்கொள்ள தமிழகம் தயாராக இருக்கிறது. நன்றி திரு கோபண்ணா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.